தந்த தங்க தமிழில் தொடங்குகிறேன் எனது உரையை. அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் போன்ற எழுச்சி மிக்க வரிகளுக்கு சொந்தக்காரரான நாமக்கல் கவிஞர் என மக்களால் அன்புடன் அழைக்கப்பெற்ற வெங்கடராமன் ராமலிங்க பிள்ளை. இவர் வெங்கடராமனுக்கும் அம்மணி அம்மாளுக்கும் அக்டோபர் 19ஆம் தேதி 1888 மகனாக பிறந்தார். மிக மிக எளிய சொற்களால் கவிதை பாடி அரசியல், சமுதாயம், பண்பாடு என தொடக்க காலத்தில் வன்முறையாலும் புரட்சியாலும் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்று எண்ணி பின்னாளில் காந்தியடிகளின் போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்று தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட புரட்சியாளர் 1921ஆம் ஆண்டு பாரதியார் காரைக்குடிக்கு வருகிறார். காரைக்குடியில் பாரதியார் இருப்பதை தெரிந்து கொண்ட நாமக்கல் கவிஞர் பாரதியாரை சந்திக்க காரைக்குடிக்கு செல்கிறார். இவருடைய எழுத்துக்கள் நாடகமாக, பாடல் வரிகளாக, புத்தகமாக, திரைப்படமாக வந்திருக்கிறது. எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் என்கின்ற திரைப்படம் தமிழ் திரையுலகில் தேசிய விருது பெற்ற படமாகும். இப்படத்தின் வரிகள் ராமலிங்கம் எழுதிய அற்புதமான வரிகளாகும். என்று எதை சொல்கிறார் என்றால் பாரதியை சந்தித்ததை சொல்கிறார். 1921ஆம் ஆண்டு பாரதி மறைவதற்கு முன்பாக காரைக்குடிக்கு வருகிறார். காரைக்குடியில் பாரதியார் இருப்பதை தெரிந்து கொண்ட நாமக்கல் கவிஞர் பாரதியாரை சந்திக்க சென்றார். மாலை நேரம், நீர் நிறைந்த ஏரி, மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு சூரியன் மறைகின்ற காட்சியை பார்த்து கொண்டே இருந்தார். நாமக்கல் கவிஞர் பாரதியாரை கண்டவுடன் காலில் விழுந்தபோது நில்லென்று சொல்லி தூக்கிவிட்டார். நீ யார் என்று சொல் என்று பாரதி கேட்டார். பக்கத்தில் இருப்பவர் சொன்னார், இவர் ஓர் கவிஞர், அது மட்டுமில்லாமல் ஓவியமும் தீட்டுவார் என்று சொன்னதும் பாரதியார் மகிழ்ந்தாள். தாங்கள் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் பாரதியாரிடம் கேட்டார். அதற்கு பாரதி சொன்னார், பாட்டு கேட்டவுடன் வராது, வந்தபோதுதான் நீ கேட்க வேண்டும். உனக்கு ஓவியம் வரைய தெரியுமா? பலே பாண்டியா, நீ என்னை ஓவியத்தில் தீட்டு, நான் உன்னை காவியத்தில் தீட்டுகிறேன் என்று சொன்னார் பாரதி. எளிய கிராமத்தில் பிறந்து தமிழாலும் நாட்டுப்பற்றாலும் உயர்ந்த மனிதர் 24 ஆகஸ்ட் 1972ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். இன்றைக்கும் தமிழால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்களை உரைத்திடுவான். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைகொள் பற்பல அடையாளம், நின்றனை இன்னும் உடையோனாம். சிற்பம், சித்திரம், சங்கீதம் சிறந்தவர் அவனினும் ஏங்கே சொல். வெற்பின் கருங்கல் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளி பண்ணும். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான் என்ற எழுச்சி மிக்க வரிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.